வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பை ஃப்ரீ லேர்னர்ஸ் கார்னர். இன்று நாங்கள் டில், ஸ்டில், அன்லெஸ் எங்கே எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தை இலகுவாக புரிந்து கொள்வதற்காக எங்களுடன் நம்பிக்கையுடன் இணைந்திருங்கள். நாங்கள் உங்களுக்கு இலகுவான டெக்னிக்ஸ் மூலம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் கிராமர் லெசன்ஸ்களை கற்றுத்தருகிறோம். முதலில் டில், அன்டில். இதன் மீனிங் வரை என்ற அர்த்தம். அதாவது டில் என்றாலும் அன்டில் என்றாலும் வரை. அதை நாங்கள் பயன்படுத்துவது ஒரு காலத்தின் வரையறையை குறிப்பிடுவதற்காக. இதற்காக முதலில் எழுவாய், அதன் பின்னர் வேர்ப், அதன் பின்னர் டில் அல்லது அன்டில், அதன் பின்னர் நேரத்தை குறிப்பிட வேண்டும். இதுவரைக்கும் செய்தேன், அதுவரை காத்திருந்தேன் போன்ற ஒரு கால வரையறையை குறிப்பிடுவதற்காக நாங்கள் டில் அன்டில்லை யூஸ் பண்ணலாம். முதலில் பார்ப்போம். ஷீ அவள், ஷீ வில் ஸ்டே அவள் இருப்பாள். ஸ்டே என்றால் இருப்பாள், இருத்தல். ஷீ வில் ஸ்டே ஹியர் அவள் இங்கே இருப்பாள். எது வரைக்கும்? until 5 PM அவள் மாலை 5 மணி வரைக்கும் இங்கே இருப்பாள். he studied அவன் படித்தான். எதுவரை படித்தான்? till midnight நள்ளிரவு வரைக்கும் படித்தான். ஆகவே காலத்தின் நாங்கள் வரையறையை குறிப்பிடுகின்றோம். until 5 PM மாலை 5 மணி வரைக்கும், till midnight நள்ளிரவு வரைக்கும். don't go போக வேண்டாம். go என்றால் போ, don't go என்றால் போக வேண்டாம். until I call you நான் அழைக்கும் வரை போக வேண்டாம். we worked நாங்கள் வேலை செய்தோம், இறந்த காலம். till எதுவரை நாங்கள் வேலை செய்தோம்? the rain started மழை தொடங்கும் வரை நாங்கள் வேலை செய்தோம். wait காத்திரு. till வரை எதுவரை காத்திருக்க வேண்டும்? I come நான் வரும் வரைக்கும் காத்திரு. don't leave கிளம்பாதே. here இங்கிருந்து கிளம்பாதே. until I tell you நான் சொல்லும் வரை இங்கிருந்து கிளம்பாதே. The shop கடை is open till 10 PM கடை இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். கடை இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். wait until எதுவரை காத்திருக்க வேண்டும்? the bus arrives பஸ் வரும் வரை காத்திரு. wait until the bus arrives பஸ் வரும் வரை காத்திரு. அடுத்தது unless. unless என்றால் இல்லை என்றால், செய்யாவிட்டால் என்று அர்த்தம் வரும். if not என்றாலும் unless என்றாலும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தரும். இல்லை என்றால், செய்யாவிட்டால் போன்ற கருத்தை unless தரும். don't use not after unless because unless already means if not. அன்லெஸ்ஸின் பிறகு நாங்கள் நாட் சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே அன்லெஸ்ஸில் நாட் இருக்கிறது. இஃப் நாட் என்ற கருத்தை அன்லெஸ் தருகிறது. யூ கேனாட் பாஸ் உன்னால் தேர்ச்சி பெற முடியாது. யூ கேனாட் பாஸ் அன்லெஸ் என்ன செய்யாவிட்டால்? யூ ஸ்டடி நீ படிக்காவிட்டால். நீ படிக்காவிட்டால் உன்னால் தேர்ச்சி பெற முடியாது. we will not start we want will not ஷார்ட்டாக want என்று குறிப்பிடலாம். we will not start நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். unless ஏன் ஆரம்பிக்க மாட்டோம்? he comes அவன் வராவிட்டால். he comes என்றால் அவன் வருகிறான். unless he comes என்றால் அவன் வராவிட்டால் நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். won't go I won't go நான் போக மாட்டேன். I won't go I will not go நான் போக மாட்டேன். unless you come with me you come with me என்றால் நீ என்னுடன் வருகிறாய், நீ என்னுடன் வா. you come with me. unless என்று வந்தால் நீ என்னுடன் வராவிட்டால் நான் போக மாட்டேன். we can't start எங்களால் ஆரம்பிக்க முடியாது. நாங்கள் ஆரம்பிக்க முடியாது அல்லது எங்களால் ஆரம்பிக்க முடியாது. unless is here அனைவரும் இல்லாவிட்டால். everyone என்றால் அனைவரும். அனைவரும் இங்கு இல்லாவிட்டால் எங்களால் ஆரம்பிக்க முடியாது. we can't start unless everyone is here. she won't forgive forgive என்றால் மன்னித்தல். she will not forgive அவள் மன்னிக்க மாட்டாள். she will forgive என்றால் அவள் மன்னிப்பாள்.
will not. Want என்றால் மன்னிக்க மாட்டாள். She won't forgive you. உங்களை மன்னிக்க மாட்டாள். Unless you say sorry. நீங்கள் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவள் உன்னை மன்னிக்க மாட்டாள். He won't improve. அவன் முன்னேற மாட்டான். improve என்றால் முன்னேறுதல். அவன் முன்னேற மாட்டான். Unless he practices. practices என்றால் பயிற்சி செய்தல். அவன் பயிற்சி செய்யாவிட்டால், unless என்று வரும்போது நெகட்டிவ் அர்த்தத்தை தரும். செய்யாவிட்டால், அவன் பயிற்சி செய்யாவிட்டால் அவன் முன்னேற மாட்டான். He won't improve unless he practices. You won't get better. நீ குணமடைய மாட்டாய். You won't, you will get better என்றால் நீ குணமடைவாய். You won't get better என்றால் நீ குணமடைய மாட்டாய். Unless you take the medicine. நீ மருந்து சாப்பிடாவிட்டால் அல்லது நீ மருந்து எடுக்காவிட்டால் நீ குணமடைய மாட்டாய். We can't enter. எங்களால் செல்ல முடியாது. We can enter என்றால் எங்களால் செல்ல முடியும். enter the room. எங்களால் அறைக்குள் செல்ல முடியும். ஆனால் இங்கே not சேர்ந்திருக்கிறது. we can't enter the room. எங்களால் அறைக்குள் செல்ல முடியாது. unless they allow us. allow என்றால் அனுமதித்தல். அவர்கள் அனுமதிக்காவிட்டால் நாங்கள் அறைக்குள் செல்ல முடியாது. we can't enter the room unless they allow us. இன்றைய வகுப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது உங்களுக்கான வினா. நீ உண்மையை சொல்லாவிட்டால், உண்மை என்றால் ட்ரூத், நீ உண்மையை சொல்லாவிட்டால் நான் உதவ முடியாது. இதற்கான விடையை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். In our next video, yet மற்றும் still. yet, still எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்று இலகுவாக உதாரணங்களுடன் தமிழில் பார்ப்போம். Don't miss. எங்களுடன் இணைந்து உங்களது கிராமர் அறிவையும் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அறிவையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இலகுவான டெக்னிக்ஸ் மூலம் நாங்கள் உங்களுக்கு இலகுவான முறையில் சொல்லித் தருகிறோம். இதுவரை எங்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் பண்ணவும். Don't forget to subscribe our channel, like and share. For more useful videos, stay connected with us. Thank you. Free Learners Corner.